சரி கிடக்குறாருங்க, வண்டி நிற்குது, நம்ம வண்டி கிடக்குது. பூச்சி ஃபுல்லாக அங்கங்கே இருக்குது பாருங்க. அவர் பிடிச்சி போடுறாரு. பிடிச்சி ப்ரோ அப்படியே இவன் அங்கே போயிட்டுலாம் விழுந்தான்ல, அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஏங்க ரோடு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவா மாரியாத்தா. புது வண்டியெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அழுவீங்க. ப்ரோ எப்படி ப்ரோ இறக்குனேன்? இதில் இறக்கிட்டியோ? ஆமாம். ஏன் அதில் தானே ப்ரோ நீ வந்த? இல்லையா? ஐயோ ப்ரோ ப்ரோ, வா ப்ரோ. ஓ ஏங்க பார்த்து உன்னோட வண்டி விழுந்துரு போகுது. சார் சார் வண்டியெல்லாம் எதுவுமே அடிப்படல, பிபிஜி பேக் தாங்கிட்டு இருக்குது. என்ன ப்ரோ ஹெச்ஆருக்கு வேணுமா ஆகி போச்சு? ஐயோ இது மிகப்பெரிய ஒரு இது. இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஹெச்ஆர் கிடக்குறாருங்க, வண்டி நிற்குது, நம்ம வண்டி கிடக்குது. ப்ரோ இது மட்டும் தூக்கு ப்ரோ, பெட்ரோல் லீக்காது ப்ரோ, அந்த சிம்பிள் உழுகுது. கொண்டதே தூக்கிட்டீங்க, இறக்கிடு ப்ரோ. ஐயாமா பார்த்து பொறுமையாக இருக்குங்க. டீ சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ரோ, டீ குடிப்பியா பால் குடிப்பியா ப்ரோ? டீயா பாலா? பால் கீழே சொல்லியிருக்கிறேன். ஐயோ என்ற அலைவு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுங்க. டயர் மாற்றும் போது அவங்ககிட்ட அழுதேன், ஐயோ ஸ்க்ராட்ச் பண்ணிடாதீங்கன்னு. ஃபுல்லாக அலைவே கண்டமாயிடுச்சு, ரோலாகி. ஓகே அந்த வண்டி கீழே இருக்குன்னு நினச்சிடாத. எந்த வண்டியை? அதெல்லாம் ஈஸி ப்ரோ, நானெல்லாம் யாரு? ஐயோ வழி பாரு ப்ரோ, எப்படி பார்த்தாவே மார்க்கமாக இருக்குது. இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. எல்லாம் ரைட்டு ஏறி போயிட்டு எல்லாம் நம்மளுக்கு கால் எத்தாது. இவர் எங்கேயும் மேலே இங்கேயும் ஏற்றிட்டு இருக்காரு நம்ம கேரளா ரைடரு. பரவாயில்லைங்க, கம்பெனிக்கு ஆள் கிடச்சிது. ஓ மை காட். ஓ இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம். இதில் இல்லாமா ஏறி வந்தேன் நம்ம. பூச்சி ஃபுல்லாக அங்கங்கே இருக்குது பாருங்க. அவர் பிடிச்சி போடுறாரு. ஐயோ ஏறிடுறா ப்ளூபி. இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டி இருந்துச்சுன்னா ஃபேரிங்கெல்லாம் முட்டிக்கு. அப்பாச்சி RR310 முட்டிக்கு. ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏதோ நம்ம போய் தண்ணி பிடிச்சோம்ல, அந்த வாட்டர் ஃபால் அங்கே தான் இருக்குது. போகலாம் ப்ரோ. இந்த இடத்த நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நம்ம கிராஸ் ஆனோம், ஐயோயோ நல்ல ரோடு வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் மோசமான ரோடே இருக்குது. 2 டைம் இதுக்கு முன்னாடியே வண்டி சாச்சு. இப்போ போகும்போது என்ன இதுன்னு தெரியல. நம்ம கேரளா வாயே வளருது பார்த்தீங்களா இந்த ஆஃப் ரோடை பார்த்து. அட்டைப்பூச்சி தான் மேலே ஒட்டி தான் அவங்களுக்கெல்லாம் கடிச்சிருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் ஏறின மாதிரி கடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே அட்டைப்பூச்சி பிடுங்குறாங்க, ரத்தமாக வருது. ஐயோ ஆல்ரெடி நம்ம ஒன்றும் முடியாமல் இருக்குது. இல்லை அட்டைப்பூச்சி வேறு எனர்ஜி அடிச்சுன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு போய் சேருமா சட்டி தூக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா கவுந்திருக்கு வண்டி. இந்நேரம் எனக்கு கால் எட்டுறது இல்லைங்க. மற்றபடி நான் இவ்வளோ 3 வருஷம் கழித்து வண்டி இப்போ தான் கீழே போடுறேன். அது நான் போடலை, அதுவாக என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் சாஞ்சது.
நம்ம கேரளா ரைடர் ஒருத்தர் பைக் கீழே போட்டார், முன்னாடி நிற்கிறார் பாருங்க பல்சரில். அவர் கீழே போட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா இங்கே வருங்க பள்ளத்தாக்கு கீழே கீழே இறங்கினா போது அப்படின்னு இருக்குது. கீழே இறங்கினா சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகு எப்பாடா அப்படின்னு. ரோட்லேயே படுத்து தூங்கிடுவேன் எம்மாரி. ஆமாம் தூக்குங்க ப்ரோ. பிடிச்சது ப்ரோ. அப்படியே க்ளவுஸ் போட்டு வந்துட்டு கையில் பாருங்க, இங்கே சூப்பராக இருக்கு ப்ரோ. நகம் நெயில் வெரி டேஞ்சர் யூனோ. எப்பா நெயில் வச்சது கீழே வந்து என்ன சம்பந்தம்? யூ டோன்ட் நோ. நகம் கையில் வச்சா வெரி டேஞ்சர். சரி வாங்க கிளம்பு. தேங்க்ஸ் ப்ரோ. ஏவா நிறைய தேங்க்ஸ் ப்ரோ. பாயக்கல் அட பாய். இப்போ எதுக்கு டேங்க் ஓப்பன் பண்ணனா, இங்கே வந்து மால் இண்டிகேஷன் R15 இந்த இங்கே பாருங்கள், இது தெரிஞ்சுன்னா டேங்க் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் போயிடும். பெட்ரோல் லீக் ஆகுதுன்னு அர்த்தம். அது போக நிறைய அந்த சென்சார் கிடையாது, இது BS4. ஸோ அதனால எல்லா இண்டிகேஷனுக்கும் அதில் வந்து இத்தனை டைம் பிளிங்க் ஆச்சுன்னா இந்த வார்னிங் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. பல்குலா மேடு மறக்கவே முடியாது. இத்தனை டைம் கீழே விழுந்தேன். நீங்களே சொல்லுங்களேன், நீங்களே மறக்க மாட்டீங்க. பல்குலா மேடுன்னா வச்சுக்கோ, நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இவன் அங்கே போயிட்டெல்லாம் விழுந்தான்ல அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஐயோப்பா போகிறப்ப எனர்ஜியே இல்லை. இப்போ இவங்க 2 டைம் சாப்பிட்ற கொடுத்தாங்க. சீரியஸ் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஆபத்தில் நம்ம எதுவுமே வாங்காமல் நம்ம வாட்டுக்கு அழகாக மாப்பிள்ளை கணக்காக வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு. சரிஞ்சு ஏங்க ரோடு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவா மாரியாத்தா. யாரு ப்ரோ? அதுக்கெல்லாம் என்ன ரீசன் தெரியுமா? ஏங்க கீழே சீக்கிரம் வந்துட்டோம். டைம் கீழே போயிட்டு சொல்கிறேன். HR வந்து உழுவோம்னு சொல்லியிருந்தாங்க, சாப விட்டோம். HR புழுகலை. ஐயோ உனக்கெல்லாம் சேர்த்து நானே விழுந்துட்டேன் தெரியுமா? ஏறு ஏறு ஏறு. நீ வந்துட்டடா ப்ளூபி, சாதிச்சிட்டா மாறா. இறங்கியாச்சு. இறங்கினதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய சம்பவம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக, நம்மளுக்கு வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக மாறி மாறி ஹெல்ப் பண்ணி இறங்கியாச்சு. ஸோ இது நான் கீழே விழுவல. ஏவா இதை தான் நீ பலாருன்னே சொன்னேன் ப்ரோ. உனக்கெல்லாம் சேர்த்து நான் விழுந்துருக்கிறேன் சொல்லிட்டேன். நான் கீழே விழுவல. ஆமாம். அதுமாதிரி தான் அவங்க வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. அந்த பலாக்காயில் என்னமோ செஞ்சது சாப்பிட்டோம்னா நான் வந்து மேலே காமிச்சிருப்பேன். அது மடி இடையில வந்து கொடுத்தாங்க. அதுதான் இன்னும் பசி எங்களுக்கு வந்து தாங்கிட்டு இருக்கு. போகிற வழியில் என்ன கடை கிடைச்சாலும் பூந்துட வேண்டியதுதாங்க. மாடு மேயிற மாதிரி மேய போகிறோம். ஓ இங்கே ஒரு பிளட்டு அத்தை பூச்சி கிடைச்சது. என்ன காணும் ப்ரோ. ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நன்றி. சொர்க்கம் மாதிரி இருக்குது இதில் ஓட்டுறக்கு. என்ன எல்லா பக்கம் ஹில்ஸு அது இது மாதிரி இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் எல்லா பக்கம் கடை அப்படி இப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள் செங்குத்தாவே இறங்குது. ஓ ஓ ஓ ப்ரோ ஸ்டாப்பி பண்ணு ப்ரோ. ஸ்டாப்பி ஒரு ஸ்டாப்பி ஒரு ஸ்டாப்பி பண்ணு ப்ரோ. வீலிங் எல்லாம் பண்ணுறாங்க மாசு. ஓ சைக்கிள் பார்த்தியா வீலிங் வந்து ப்ரோ. ஸ்ப்ரிங் இருக்கா ப்ரோ? ஆனால் இந்த ஸ்டாண்டு ஸ்ப்ரிங் ஸ்டாண்டு தம்பி ஒரு வீலிங் என்ன பண்ண? குதிரைக்கு என்ன நாய்க்கு குதிரைக்கு மூங்க.
ஸ்ப்ரிங்கை மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டு அமௌண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ இல்லை ப்ரோ, சொல்லணும் இல்லை ப்ரோ, ஹெல்ப்பு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மோட்டோ மேட் யமஹாப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். பாய் ப்ரோ. வரேன் ப்ரோ. பாய் ப்ரோ. ஸ்டாண்டு ஃப்ரீயாக தெரில, ஸ்ப்ரிங் ஃப்ரீயாக இருந்தாங்க. நானும் ஸ்ப்ரிங்கு கீழே போட்டு வந்துருக்கேன். ஏங்க கஷ்டப்பட்டு எட்டு டைம் கீழே விழுந்து மேலே ஏறினவங்களுக்கு தான் ஸ்ப்ரிங். தலா வச்சு இதுக்கு மேலே இருந்து குதிச்சாங்களா? அதுக்கு மேலே போகலாம். இரு ப்ரோ, ரூட் பார்க்குறேன். அங்கே போகுதானே ஹெச்ஆர் மலாக்கு படுத்துட்டு கிட்டத்தை பார்த்துட்டு ஏன் வண்டி நான் மலாக்கு படுப்பேன், பாய வச்சு கொடுப்பேன். அப்படியெல்லாம் படுக்காது. கண்ணில் என்ன விழுந்துருச்சு? உண்மையிலே படுத்தேன். ஏன் வண்டி நான் மலாக்கில் படுத்துறேன். ஓ ஏங்க மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் நிற்க வச்சிட்டாங்க. மேலே விழுந்துரு சொல்லிட்டு. ஓகே ஓகேண்ணா. ஓ குட் மார்னிங். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நான் பைக்கில் வந்து இந்த இடத்துல ரூம் தேடுறது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. வைட் ஆங்கிளில் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால் வைட் ஆங்கிளில் சில ஃபுட்டேஜ் தெரியறதை மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு தெரியாதெல்லாம் தூக்கி விட போகிறேங்க. ஏன்னா இல்லைன்னா நீங்களும் வந்து செருப்பால் வச்சுருவீங்க.